வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு வந்து ஒரு 700 பேருக்கு வந்து முந்திரி பக்கோடா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ அதுக்கு எப்படி என்னென்ன மசாலா போட போகிறோன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்துங்க. ஒரு 7 கிலோ முந்திரி போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு 4 புதினா வந்து நல்லா இப்போ நைஸாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி அதில் போட்டிருக்கிறோம். தூள் உப்பு போடுறேன்ப்பா, சால்ட் உப்பு போடுறேன்ப்பா, அதுக்கு தேவையான அளவு. அடுத்தது வந்து ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் நல்லா சுத்தம் பண்ணி அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ அதை போடுறோம். காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஒரு 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு போடுறோம். நல்லா சுத்தம் பண்ணி அடித்து ஒன்றா அடித்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை போடுறோம். ஒரு 1 கிலோ டால்டா போட்டுக்கிறோம். இது கோல்டு வின்னர் டால்டா நல்லாயிருக்கும். அது 1 கிலோ டால்டா போட்டுக்கிறோம். அது பெருங்காயத்தூள் இப்போ ஒரு கட்டி போட்டுக்கிறோம். எலச்சி தூள் ஒரு தூள் ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டுக்கிறோம். ஒரு 2 கிலோ அரிசி மாவு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா அந்த டால்டா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டிக்கு நல்லா கலரிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளில் போடலாம். ஒரு 5 கட்டு இப்போ வந்து அரைக்கீரை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி சுத்தமாக அலசி இப்போ இதில் போட போகிறோம். இதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதையும் போட்டு இப்போ நல்லா கலரிக்கணும். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இந்த புதினாவில் இருக்கிற இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணி, புதினாவில் இருக்கிற தண்ணி, அப்புறம் டால்டா போட்டுருக்கோம்ல, இதில் வந்து கரெக்டாக வந்துடும் உதிரியாக. தண்ணி எப்போ எப்படின்னா வந்து நம்ம போட்டு இதெல்லாம் நல்லா கலரிட்டு லைட்டாக உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிக்கும் போது தான் தண்ணி தெளித்து பொரிக்கணும். அதுக்குள்ள கடல மாவு போடுறோம். சுத்தமான கடல மாவு, இது கடலை மாவு இது போடுறோம். இப்போ ஒரு 4 கிலோ. தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். நம்ம மொத்தமாக முன்னே தண்ணி தெளிச்சிட்டோம்னா வந்து தண்ணி நீத்து போயிடும். அப்புறம் வந்து பக்கோடா போட முடியாது. இப்போ ஒரு 5 லிட்டரு இப்போ ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்குறோம். இப்போ அது இப்போ நல்லா ஒரு மிதமான சூட்டில் வச்சிடணும். அந்த ஆயிலை நம்ம ரொம்ப அதிகமாக கீட்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து கலர் மாறிடும், மனம் வெந்து வராது. அதனால் வந்து தீ வந்து ஒரு மிதமாக தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி பொரிக்கிறோம். முந்திரி போட்டுக்கிறோம். நான் எப்படி வந்துட்டு போகிறேன் நல்லா முருவில். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அப்பப்போ தண்ணி தெளித்து அப்படி கொஞ்சம் போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பக்கோடா நல்லா முருவில் நல்லா வந்துருக்குது. நம்ம இது அவ்வளோதான், லைனுக்கு அனுப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சது. இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவலாஸ் குடிலம் கேட்டரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உதவி பண்ணி சேனல் சான்ஸ் கொடுக்கோம். மறக்காம கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உனக்கு வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ.